வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு செய்யூர் அருகே 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அவலம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்ப விவசாயிகள் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கனமழையில் மூதாட்டி வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த சோகம். நல்வாய்ப்பாக மூதாட்டி உயிர் பிழைத்த நிலையில் தரமான வீடு கட்டித்தர கோரிக்கை. தென்காசியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற 5 அரசு பள்ளிகள். அரசு பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவியருக்கு தலைமை ஆசிரியர் பாராட்டு. திண்டுக்கல் புறவழி சாலை அருகில் மர்ம நபர்களால் கொட்டப்படும் குப்பை கழிவுகள். இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம். உத்தரமேரூர் பகுதியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கோடைகால விளையாட்டு பயிற்சி. உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களின் அர்ப்பணிப்பு குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். செய்யூர் அருகே அதிகாரிகளின் அலட்சியத்தால் 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 35க்கும் மேற்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கொள்முதல் நிலையங்களில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த நெற்பயிர்களை கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். அந்த வகையில் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1.5 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் திறந்தவெளி கொள்முதல் நிலையத்திலேயே வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக செய்யூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் சுமார் 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பியிருந்தால் அரசுக்கு இதுபோன்ற சேதம் ஏற்பட்டிருக்காது என்று கூறிய விவசாயிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை வீணடிக்க வேண்டாம் என்றும் உடனுக்குடன் சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே இரவில் காற்றுடன் பெய்த கனமழை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக மூதாட்டி உயிர் தப்பினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அனுப்பம்பட்டி பகுதியில் இரவில் காற்றுடன் கூடிய கனமழை விட்டு பெய்து வந்தது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பாப்பம்மாள் என்ற மூதாட்டி தனிமையில் வசித்து வரும் நிலையில் மழையில் இவரது வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. மூதாட்டி அதிகாலையிலேயே எழுந்து கூலி வேலைக்கு சென்று விட்டதால் நல்வாய்ப்பாக மூதாட்டி உயிர் தப்பினார். இச்சம்பவம் குறித்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மூதாட்டிக்கு பாதுகாப்பான வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 5 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் தென்காசி மாவட்டத்தில் 16,468 மாணவ மாணவிகள் எழுதிய நிலையில் 15,596 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் தென்காசி மாவட்டத்தில் 94.70% தேர்ச்சி விகிதமாக உள்ளது. அதே நேரம் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 7,474 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் 6,832 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள 151 பள்ளிகளில் 58 பள்ளிகள் 100% தேர்ச்சியும் 5 அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சியும் பெற்றுள்ளனர். இதில் மேலகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் வாழ்த்து தெரிவித்தார். இம்மாவட்டத்தில் 5 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இதில் அரசு மேல்நிலைப்பள்ளி மேலகரம் 1 என்பதை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த இம்மாவட்டத்தின் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் எம்பள்ளியில் 67 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் கே ஜெயபிரகாஷ் என்ற மாணவன் 555 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடமும், கே மதுபாலகிருஷ்ணன் என்ற மாணவன் 548 மதிப்பெண் பெற்று பள்ளியில் 2ஆம் இடமும்,
SS மணிகண்ட பிரபு என்ற மாணவன் 547 மதிப்பெண் பெற்று பள்ளியின் 3ஆம் இடமும் பிடித்துள்ளார் என்பதை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசு பள்ளியில் படித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா மற்றும் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார்கள். மேலும் இந்த அரசு பள்ளியில் 6 மாணவ மாணவிகள் 500க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். நான் 12th ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். 555 மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நான் இப்போ நீட் எழுதியிருக்கேன். அதில் நல்ல மதிப்பெண் பெற்று டாக்டர் ஆவேன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நான் படிக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே ஸ்கூல்லேயே எனக்கு நீட் கோச்சிங் கொடுத்ததுனால நான் நீட்டை எழுதுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நல்ல மதிப்பெண் பெற்று டாக்டர் ஆனேன். திண்டுக்கல் பைபாஸ் சாலை அருகில் மர்ம நபர்களால் நள்ளிரவில் கொட்டப்பட்டு வரும் மருத்துவ கழிவுப் பொருட்களால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மதுரை பைபாஸ் சாலை அருகில் காந்தி நகர், வேதாத்திரி நகர், விஜய்தா காலனி உள்ளிட்ட ஏராளமான விரிவாக்க பகுதி குடியிருப்புகள் உள்ளன. இந்த சாலையில் தனியார் கார் விற்பனை நிலையங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சாலையின் ஓரங்களில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகளை மற்றும் உணவக கழிவுகளை கொட்டி செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கழிவுகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதுடன் அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு, நோய் தொற்று ஏற்படும் அபாயம் வருகிறது. அத்துடன் சில நேரங்களில் இந்த குப்பை குவியலுக்கு தீ வைத்து எரிக்கப்படுவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே கழிவுகளை கொட்டும் மர்ம நபர்கள் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியகுளம் அருகே பூனையை பிடிக்க வைத்திருந்த கூண்டில் மரநாய் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்த சலீம் என்பவர் வீட்டில் புறா உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளை வளர்த்து வருகிறார். இவர் வளர்க்கும் புறாக்களை பூனை பிடித்து கொன்று விடுவதால் பூனையை பிடிப்பதற்காக வீட்டில் கூண்டு வைத்துள்ளார். இந்த நிலையில் இன்று பூனையை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட கூண்டில் வனப்பகுதிகளில் வாழும் மரநாய் ஒன்று சிக்கியது. இதனை கண்ட சலீம் ஆச்சரியமடைந்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த வனத்துறையினர் கூண்டில் சிக்கியிருந்த மரநாயை பத்திரமாக மீட்டு பெரியகுளம் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த மரநாயை சோத்துப்பாறை அடர்ந்த வனப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். பூனைக்காக வைக்கப்பட்ட கூண்டில் மரநாய் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தர்பூசணி சாகுபடியில் நஷ்டம் ஏற்பட்டதால் உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை சுற்றியுள்ள கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்களில் விவசாயிகள் தர்பூசணி சாகுபடி செய்தனர். இந்நிலையில் தர்பூசணி பழங்களில் சாயம் கலக்கப்படுவதாக தகவல்கள் பரவியதால் பொதுமக்கள் பழங்களை வாங்குவதில்லை, பெரிதளவில் ஆர்வமும் காட்டவில்லை. தர்பூசணியை பயிரிட்ட விவசாயிகள் நஷ்டமடைந்த நிலையில் விளை நிலங்களில் மீதமுள்ள பழங்களை அறுவடை செய்யாமலே விவசாயிகள் விட்டனர். இதனால் ஏக்கருக்கு 70,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தர்பூசணி சாகுபடியில் உரிய விலை கிடைக்காமல் நஷ்டம் ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும், தர்பூசணி குறித்து தவறான தகவலை பரப்பிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விவசாயிகள் தர்பூசணியை பயிரிட்டு விளை நிலங்களில் ஓட்டப்பந்தயம் நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தர்பூசணி பழம் பரிசாக வழங்கப்பட்ட நிலையில் அதை விளை நிலத்தில் போட்டு உடைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தவறான செய்தியால தர்பூசணி 15 ரூபாய் கிலோ இருந்தது, 3 ரூபாய்க்கு விழுந்து போச்சு. வயல்ல அறுவடை கூலி கூட இல்லை. அதனால வந்து இந்த வயல்ல இன்னைக்கு ஏறக்குறைய இந்த பகுதியில் நம்ம நம்பேடு பகுதியில் ஒரு 15 ஏக்கரா சாகுபடி நஷ்டமாயிடுச்சு. ஒரு ஏக்கராவுக்கு 75,000, 20 ஏக்கரா 70,000 ரூபாய் ஏக்கருக்கு செலவு பண்ணி இன்னைக்கு விளைந்த நீர் சத்து நார் சத்து நிறைந்த பழங்கள் வீணாகி போய்விட்டது. ஆகவே தான் தமிழக அரசு மாநில பேரிடராக அறிவித்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் தர வேண்டும். இங்கே பாருங்க, சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க, நிலப்போர்வை போட்டிருக்காங்க. ஒரு 100 கிராம் விதை வந்து 2,400 ரூபாய். ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபாய் சாகுபடி செய்து இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரில் இருக்காங்க. ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே உலக புகழ்பெற்ற திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி அம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அபிராமி சமேத
அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை வசந்த உற்சவம் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் 8ஆம் நாளில் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக பண்ணைக்காட்டிலிருந்து தாண்டிக்குடி செல்லக்கூடிய சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்படைந்தது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மலை கிராமங்களில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து பண்ணைக்காட்டு தாண்டிக்குடி பிரதான சாலையில் மரம் முறிந்து விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான யோகலட்சுமி நரசிம்மர் சுவாமி மலை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மாதம் 30ஆம் தேதி விழா தொடங்கியது. தொடர்ந்து விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் 8ஆம் நாளில் தேர் திருவிழா நடைபெற்றது. கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி வடம் பிடித்து இழுத்து நிகழ்வை தொடங்கி வைத்தார். பக்தர்கள் பலரும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள சட்டைநாத சுவாமி கோவிலில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு உமையம்மை ஞானபால் வழங்கிய பிரம்மோற்சவ ஐதீக நிகழ்வு ஆண்டுதோறும் 15 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் விநாயகர், சுவாமி அம்மன், திருஞான சம்பந்தர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமுக்தி சுவாமிகள் எழுந்தருளினர். சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளில் தேர் வடம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேரை இழுத்தனர். திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். 10ஆம் நாள் விழாவில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. பத்மகிரீஸ்வரருக்கு அபிராமி அம்மனுக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் 9 மணிக்கு நடைபெறும் என அறிவித்து 3 மணி நேரம் கடந்து நடக்காததால் மின்சாரம் வீணானது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சியில் அதிக வடமாநில தொழிலாளர்கள் தங்கி தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருகின்றனர். அப்பகுதியில் குட்கா புழக்கம் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்த நிலையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று காலை சுமார் 9 மணிக்கு நடைபெறும் என பேனர் வைத்து அறிவிக்கப்பட்டது. ஆனால் நண்பகல் 12 மணியை கடந்து முகாம் நடைபெறவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால் மின்சாரம் வீணானது. இதற்கு அரசு அதிகாரிகள் அலட்சியமே காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். வத்தலகுண்டில் வீதிகளில் விளையாடிய வீரர்கள் கால்பந்து விளையாட்டு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் மாவட்ட கால்பந்து கழகம் மற்றும் ராயல் கால்பந்தாட்ட கழகம் சார்பில் கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நாள்தோறும் நடக்கும் இந்த முகாமில் 5 வயது முதல் 15 வயது வரையிலான 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கால்பந்து பயிற்சி எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கால்பந்து விளையாட்டு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதில் கால்பந்து வீரர்கள் வீதிகளில் விளையாடி கால்பந்து விளையாட்டு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடந்த ஒரு வார காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 15 நாளைக்கு நடத்த இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வத்தலகுண்டு கடை வீதி மெயின் ரோடு தெருகளில் பசங்களை கால்பந்து விளையாடிக்கிட்டே ஒரு விழிப்புணர்வு பேரணி மாதிரி போய்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, இந்த ஆபத்தான நீர்நிலைகளில் குழந்தைகளை விளையாட விடாதீங்க, அது ஆபத்தில் போய் முடியும் அப்படின்றதும் கடந்த ஒரு வார காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 15 நாளைக்கு நடத்த இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வத்தலகுண்டு கடை வீதி மெயின் ரோடு தெருகளில் பசங்களை கால்பந்து விளையாடிக்கிட்டே ஒரு விழிப்புணர்வு பேரணி மாதிரி போய்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, இந்த ஆபத்தான நீர்நிலைகளில் குழந்தைகளை விளையாட விடாதீங்க, அது ஆபத்தில் போய் முடியும் அப்படின்றதும் கடந்த ஒரு வார. மேலும் ஆபத்தான நீர்நிலைகளில் சென்று குளிக்க வேண்டாம் என்றும், விடுமுறை நாட்களில் செல்போனை தவிர்த்து கால்பந்து விளையாடுவோம் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். கோச்சிங் இங்கே ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, அதனால வந்திருக்கேன். பூட்டு, சாக்ஸு, முட்டை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் ஃப்ரீயாக தராங்க, நல்லா சொல்லித்தராங்க. காலையிலையும் சாயங்காலம் நான் இங்கே வரோம். வீட்டில் ஃபோன் பார்க்காம இருக்கிறதுக்கு இங்கே விளையாடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.